டோஸ்ட்டில் வந்து புதுசாக எலக்ட்ரிக் வண்டி விட்டுருக்காங்க. அதாவது பேட்ரி வண்டி. அந்த வண்டி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. பேர் வந்து ஸ்விட்ச்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு 14 லட்சம் வருது இந்த வண்டி. என்னுடைய ப்ரைஸு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 160 வருது. ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ½ அன் ஹவரில் வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி. கிட்டத்தட்ட இந்த வண்டியுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 1.8 டன். அதாவது 1.25 டன். கிட்டத்தட்ட 2 டன் வந்துடுச்சு. நல்ல பெரிய வண்டியாக தான் இருக்குது. நார்மலாக டோஸ்ட் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது இந்த வெஹிக்கிள்ஸு. கிட்டத்தட்ட டன்னு பார்த்தீங்கன்னா 2 டன்னு 2.5 டன் வரைக்கும் இழுக்கும் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்களாம். 2.5 டன் வரைக்கும் போட்டிருக்காங்களாம். நல்லா போகுது அப்படின்னு சொன்னாங்க. கியர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு நியூட்ரல் அவ்வளோதாங்க இதில். அதாவது ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். திரும்ப நியூட்ரல் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் போட்டிங்கன்னா ரிவர்ஸ் கியர் அவ்வளோதான். இது வந்து கண்டெய்னர் பாடி கட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கீழே இதிலெல்லாம் பேட்ரி லென்த்தாக கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி பேட்ரிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து உழைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஒரு 7-8 இயர்ஸ் விட்டு எப்படியும் ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ்னால் நல்லா தாங்கும். அதுக்கு மேலே இதெல்லாம் பேட்டரி மாற்றுற மாதிரி வரும்னு நினைக்கிறோம். என்னுடைய பேட்டரி காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs வரும்னு நினைக்கிறோம். எங்களுடைய கெயின் தான். பட் அவங்க எதுவும் சொல்லலை. இதில் வந்து ரேடியேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மோட்ரு வந்து ஹீட் ஏறும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக ரேடியேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க கூல் பண்ணிக்கிறதுக்கு. நார்மலாக டோஸ்ட்டில் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் பேட்டரியில் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து பேட்டரியெலாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பேட்ரி. பேரை வந்து ஸ்விட்ச். இதில் வந்து எமர்ஜென்சியாக ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லா அட்வான்ஸாக தான் இருக்குது. ஸோ வாங்கி ஓட்டுற விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா டன்னேஜ் நல்லா இழுக்குது. 2.5 டன் வரைக்கும் போட்டிருக்காங்களாம். அசால்ட்டாக போகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே அவங்க இன்னும் போடலையா வெயிட்டு. ஏன்னா அது கண்டெய்னர் பாடின்றதுனால அவங்க வந்து இந்த பெட்டி மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இதுதான் வந்து ரேடியேட்டரு அடியில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைடில். ஓகேங்களா. ஸோ நல்லா இருக்குது. செம்ம. நாங்களும் ஓட்டி பார்த்தாங்க. நல்லா லக்ஸுரியாக இருக்குது. உள்ள நல்ல குஷன் போகிறதே தெரியாது. நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஸ்டைரிங் கொடுத்துருக்காங்க. மீட்டரு டிஜிட்டல். இதிலே வந்து ஏசியும் இருக்கான், நான் ஏசியும் இருக்கான். உங்களுக்கு விருப்பம் வந்தால் ஏசி எடுத்துக்கலாம். இதுதான் இன்டீரியருடைய ஷேப். நார்மலாக டோர்ஸில் என்ன இன்டீரியரில் இருக்குமோ சேம் அதே மாதிரி தான். கியருக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஃப்ரண்ட் பேக் நியூட்ரல் அது மாதிரி. ஸோ ஸ்விட்ச். இதுதான் பேட்ரி.